சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் ஒவ்வொரு பொழிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்படி பாடுவது என்பது முதற்கொண்டு. இப்போ பாடுறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு திருமுறையை எடுத்து பாடுறதுக்கு முதல் படிநிலை அதை பிழை இல்லாமல் வாசிக்க வேண்டும். அதற்கான முயற்சி தான் இந்த ஒரு வருட காலமாக நாம் எடுத்து வருகின்ற ஒரு சிறு முயற்சி. முதல்ல பிழை இல்லாமல் படிக்கிறதுக்கு அதை தாண்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெருமான் கொடுத்ததுனால தான் பாராயண முறை என்று சொல்லப்படுகின்ற பண்ணோடு பண் மாறாமல் ஆனால் அதற்கான சந்த முறையில் பாடுவதற்கான பயிற்சி நாம் எடுத்தது. அதற்கு பிறகு தினம் ஒரு பாடலாக எப்படி பாடுவது, நம்ம சாமி முன்னாடி உட்காந்து பெருமான் முன்ன நம்ம பூசையில் பெருமானை உருகி உருகி எப்படி பாடுவது அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நாம் பார்த்தோம். தினம் ஒரு பாடலாக 301 நாட்கள் இதை மட்டுமே நாம் சிந்திப்பதற்கு பெருமான் கருணை செய்து கொண்டு வருகின்றார். இன்றைக்கு நாம் ஆரம்பிக்க போகிறது அதற்கு அடுத்த நிலை என்று சொல்லப்படுகின்ற நிலை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தாங்கமாக பாடுவது. ஏன்னா திருமுறை பாடும்போது பெருமான் முன்னால் கோயிலில் பாடும்போது தாளம் போட்டு பாடக்கூடாது என்ற ஒரு மரபு இருப்பு. அந்த மரபை பின்பற்றுவதற்காக சுத்தாங்கமாகவும் பாடுவதற்கு நமக்கு இன்று பயிற்சி கொடுப்பதற்காக நம்மிடம் வந்திருப்பவர் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தினமும் அவருடைய குரலை கேட்டுக்கொண்டு இருந்தோம். மருது சிவகுமார் ஓதுவார் ஐயா அவர்கள் சிங்கப்பூரில் ஒரு மாணவர் கூட்டத்தையே, அதாவது ஒரு திருக்கூட்டத்தையே உருவாக்கி அற்புதமான முறையில் எங்களுக்கு இன்றும் திருமுறைகள் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அற்புதமான முறையில் பொறுமையாக சொல்லி கொடுக்கும் ஒரு அழகான அந்த பொறுமைங்கிறது ஐயா கிட்ட தான் கற்றுக்கணும். எவ்வளவுதான் நாங்கள் தப்பு செய்தாலும் பொறுமையாக எங்களுக்காக சொல்லி கொடுப்பாங்க. தமிழ் முறையில் குடமுழுக்குகளுக்கெல்லாம் போய் பாடுவது என்ற அந்த மரபையும் இன்றும் பின்பற்றி வருகின்றார்கள். திருநெறிய தமிழ் இசைமணி என்ற பட்டத்தையும் வென்றுள்ளார்கள் ஐயா அவர்கள். நிறைய பட்டங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று தான் இதில் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஐயா அவர்கள் எவ்வளவு பொறுமையாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கங்கிறத ஏற்கனவே பார்த்தோம், கேட்டோம். இப்போ ஐயாவிடம் இருந்து சுத்தாங்கம் முறை பயிற்சி நாம் எடுக்க போகின்றோம். இந்த சுத்தாங்கம் என்பது பஞ்சமம் பண் இன்று முதல் ஆரம்ப வகுப்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். பஞ்சமம் பண்ணே 3 நாட்கள் வர இருக்கின்றது. இன்று முதலில் பஞ்சமத்தில் ஆரம்பித்து எப்படி சுத்தாங்கமாக பாடுவது என்பதை நாம் இப்போது பார்க்க போகின்றோம், கேட்க போகின்றோம், பழக போகின்றோம். பெருமான் முன் நாமும் ரசித்து பாடுவதற்கு தயாராக போகின்றோம். நீங்கள் தயாரா? அடியேனும் தயாராக இருக்கின்றேன். ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்தூரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இணைப்பில் உள்ள அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சைவ திருமுறைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் முகமாக பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை எனும் தலைப்பிலே அம்மையார் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள நந்தமர் உரர் அறக்கட்டளையின் மூலம் நடைபெறும் இந்த இணைப்பில் அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு இறைவனுக்கும் தங்களுக்கும் அறக்கட்டளைக்கும் எனது நன்றியினையும் வணக்கத்தை முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ திருமுறைகள் மக்களிடம் பரவுவதற்காக எமது குருமார்கள், திருமுறை ஆசிரியர்கள் மற்றும் சைவ திருமணங்களின் குருமகா சன்னிதானங்கள் அனைவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி இந்த பதிவினை தொடங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம்.
ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி பிடியதன் ஊரு உம்மை கோளமீகு கரியது படி கோடு தனதடி வழிபடும் அவர் இடகடி கணபதி பரருளினம் மிகு கொடைவாடி வீணர் பகில் வலிவரம் புரை இறையே திருமுறைகளை தொடங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்களின் திருவடிகளை வணங்கி 27 ஆசிரியர்களின் துதி இசைக்கப்படுகின்றது. சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தரர் திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெள்ளு போந்துருத்தி நம்பி திருஞான சம்பந்த நாவரச சுந்தரர் திருவாத ஊர மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு போந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய மருது புருஷோத்தம செய்திராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீர கல்லாடனான் பொன்கபில பரணமீயுணகிளம் பெருமானோடு ஓங்கு மதிராவடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டா நம்பி செக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் பன்னிரண்டருள் செய்த தெய்வீக தன்மையோரே சிவநெறி திருமுறைகள் பன்னிரண்டருள் செய்த தெய்வீக தன்மையோரே தெய்வீக தன்மையோரே நம் சைவ திருமுறைகளிலே 27 ஆசிரியர்கள் அருளி செய்த திருமுறைகளின் மொத்த பாடல்கள் 18,000 பாடல்கள் இருக்கின்றன. அதிலே 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர்கள் அருளி செய்துள்ளார்கள். நாம் அனைவரும் அறிந்ததே. இதில் காந்தாரம் பஞ்சமம், முதலாகவர் பஞ்சமம், அடுத்து காந்தாரம், புறநீர்மை, நட்டராகம், இந்தளம், திருமுறைகள் தேவார கண்களில் இல்லாத ஒரு சிறப்பு பண்ணாக சாளரபாணி என்ற பண்ணும் இதில் அமைந்துள்ளது. மிகச் சிறப்பு. நாம் அனைவரும் அறிந்ததுதான். இறைவன் திருமுன்பு 50 புராணங்கள், பஞ்ச புராணங்கள் ஓதும் போது இதில் சிறப்பாக திருவசிப்பாவில் மட்டும் ஒரு பாடலும், திருப்பல்லாண்டில் ஒரு பாடலுமாக இந்த 9ஆம் திருமுறை 2 பாடல்கள் இடம்பெறுவது மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது.
அதில் பஞ்சம பண்ணில் திருமாளிகை தேவர் 3 பதிகங்களும், சேந்தனார் 3 பதிகங்களும், கருவூர் தேவர் ஆக அதிகமாக 7 பதிகங்களும், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி 1 பதிகமும், கண்டராதித்தர் 1 பதிகமும், திருவாலி அமுதனார் 2 பதிகங்களும், குருடோத்த நம்மை 2 பதிகங்களும், சேதிராயர் 1 பதிகமுமாக ஆக 20 திருப்பதிகங்கள் மற்றும் சேந்தனார் திருப்பல்லாண்டு பஞ்சம பண்ணில் அமைந்துள்ளதால் அது ஒரு பண்ணுமாக 21 பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. காந்தார பண்ணிலே திருமாளிகை தேவர் 1 பதிகமும், கருவூர் தேவர் 1 பதிகமும் ஆக 2 பதிகங்கள் மட்டும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. புறநீர்மை பண்ணிலே கருவூர் தேவர் 1 பதிகம் 2 பதிகங்களும், வேணாட்டடிகள் 1 பதிகமுமாக நமக்கு கிடைத்துள்ளது. ஆக 3 பதிகங்கள் அதிலே. நட்டராக பண்ணில் திருவாலி அமுதனார் மட்டும் 1 பதிகம் செய்துள்ளார்கள். இந்தளப்பண்ணில் 1 பதிகம் திருவாலி அமுதனார் செய்துள்ளார்கள். ஆக நட்டராக பண்ணில் இந்தளப்பண்ணிலும் ஒரு பதிகங்களும், சாளரபாணியில் 1 பதிகமும் நமக்கு கிடைத்துள்ளது. சாளரபாணி அருளி செய்த அசிறு பூந்துருத்தி நம்பிகாடு நம்பி அவர்கள் அருளி செய்துள்ளார்கள். எனவே இந்த 29 பதிகங்கள் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஆக 29 பதிகங்கள் நமக்கு 9ஆம் திருமுறையில் கிடைக்கப்பட்டுள்ளது. மிகச் சிறப்பு. அதிலே முதலாவதாக நாம் சிந்திக்க இருப்பது, முதலில் ஆரம்பமாக திருமாளிகை தேவர் அருளி செய்த பஞ்சம பண்ணில் அமைந்த பதிகங்கள். அதிலே முதலாவதாக இடம்பெற்றுள்ளது ஒளிவட விளக்கிய பதிகம். நாம் சிந்திக்கலாம். அந்த வகையிலே பஞ்சம பண் என்பது பெண்களின் அடிப்படையில் இது மேளகர்த்தா ராகமான பகுலாபரணத்தினுடைய ஜன்ய ராகமாக அமைந்துள்ளது. இந்த பஞ்சம பண்ணுக்கு ஆகிரி என்ற ராகம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆகிரி ராகத்தினுடைய தன்மையை நாம் பார்ப்போமானால், பஞ்சமம் அதாவது பண்ணுக்கே உரிய சிறப்பு, பண் சமம். அதான் நம்மளுடைய ஐம்பொறிகளையும் இறைவனுடைய திருமுன்பு நாம் பாராயணம் செய்யும் போது, பூஜை செய்யும் போது நமது பொறிகள் ஒன்றி இருக்க வேண்டும் என்பதை குறிக்கும் விதமாக இந்த பெண் சிறப்பாக அமைந்துள்ளது. இது சமநிலையை கொடுக்கக்கூடிய, துக்கமும் அல்லாமல் மகிழ்ச்சியும் அல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. நாம் வழிபாடு செய்யனுடைய பலனை இறைவனிடத்தில் விரைவாக கொண்டு சேர்க்கும் முகமாக அமைந்துள்ளது இந்த பண்ணும் ராகமும். ஒரு தவறான வழக்கம் இந்த ராகத்திற்கு உண்டு. ஆகிரி ராகம் பாடினால் உணவு கிடைக்காது என்ற ஒரு பதிவு சில மூடர்களால் முன்னர் அறியப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். தற்போது நாம் பல பூசனை செய்யும் இடங்களிலே, பாராயணங்களிலும் ஆகிரி ராகமும் அந்த பஞ்சம பண்ணும் நாம் பாராயணம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி ஒரு நிலை இல்லை. இறைவனிடத்தில் ஒன்றை நாம் வழிபடும் போது நமக்கு எப்படி நாள்களும் கோள்களும் தீமை செய்யாமல் நன்மையே செய்யும் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறியிருக்கின்றாரோ, அதுபோலவே இந்த பஞ்சம பண்ணும் நமக்கு நன்மையே படைக்குமே தவிர தீமை பயக்காது என்பதை நாம் அறியலாம். நம்பியாரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநொடித்தான் மலை கைலாய மலை சென்று சேர்வதற்கு அருளி செய்த மிக அற்புதமான பதிகம் தானனின் முன் படைத்தான் பதிகம். நாம் இந்த பஞ்சம பண் ஆகிரி ராகத்தில் அறியப்படும் ஒரு அறிமுகமான பதிகமாகவே நாம் அறிகிறோம். திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருந்தாலும் சட்டென்று நமக்கு நினைவு வருவது பார்த்தோமானால், இந்த பஞ்சம பண்ணிலே தானனின் முன் படைத்தான் பதிகம்தான். ஆயினும் சொற்கட்டுகளின் அமைப்பில் நாம் ஒளிவள விளக்கியை பாடும்போது அது ஆதி தாளத்தில் அமைக்க ஏதுவாக இருக்கின்றது. எனவே ஆதி தாளத்தில் நாம் இந்த பாடல்களை பாடி கொடுத்திருக்கின்றோம். பாராயண முறை, பண்முறை, சுத்தாங்க முறை 3 விதமாக நாம் இதை இசைக்கலாம். அதுபோல இந்த பஞ்சம பண் ஆகிரி ராகம் திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையிலும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில் நமக்கு அருளி செய்துள்ளார்கள். நாவுக்கரசு பெருமான் பதிகங்கள் நம்முடைய தவக்குறையினால் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அருளி செய்திருப்பார்கள், எனினும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பது வருத்தம்தான். இருப்பினும் 9ஆம் திருமுறையில் திருமாளிகை தேவர் அருளி செய்துள்ள பஞ்சம பண்ணில் அமைந்த முதற் பாடல் ஒளிவட விளக்கு. 29 சமமாக
கொண்டது என்பது நாம் ஏற்கனவே கூறினோம். அதுபோல இறைவனிடம் ஒன்றி வழிபடுவதற்கு மிகவும் ஏதுவாக அமைந்தது இந்த ஆகிரி ராகம் பஞ்சமப்பன். முதலாவதாக வாராணி முறையில் நாம் எப்படி பாடுவோம் என்பதை சொல்லி, பன்முறையில் எப்படி சொல்லுவோம் என்பதை சொல்லி, பின்னர் சுத்தாங்க முறைக்கும் நான் அழைத்து செல்வதாக இருக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வாராயண முறையில் நம்ம வழக்கத்துல சொல்ல பார்த்தீங்கன்னா துரித கதி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரிதான் நமக்கு வாராயண முறையில் அமைச்சிருக்கிறாங்க. ஆதித்தாளம் அப்படின்னு சொல்லும் போது சதுர்சர் ஜாதி திருவிடத்தாளம் அப்படின்னு சொல்றது ஆதித்தாளம் 8 எண்ணிக்கை. திசர திருப்படி அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு 7 எண்ணிக்கை. திசர திருப்படி அது 7 எண்ணிக்கை. நமக்கு திருமுறைகளில் 2 வருது. அதே போல நடைதான் நம்ம மாத்திரம். ஆதித்தாளத்தினுடைய நடை மாத்திரம். அப்ப துரித கதியை போகும்போது நம்ம எப்படி பாடலாம்னாக்கா, ஒளி வளர் விளக்கே புலப்பில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. ஒளி வளர் விளக்கே புலப்பில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. தெளிவளர் பளிங்கில் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக. வெளிவளர் தெய்வ கூத்துகள் தாயை தொண்டனின் விளம்புமா விளம்பே. வெளிவளர் தெய்வ கூத்துகள் தாயை தொண்டனின் விளம்புமா விளம்பே. இவ்வாறு பாராயண முறையில் நாம் பாடலாம். அடுத்து பண்ணமைப்பில் பாடும்போது ஆதிதாளத்தில் ஒளி வளர் விளக்கே ஒளி வளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே. ஒளி வளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே. ஒளி வளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே. தெளிவளர் பளிங்கில் தெளிவளர் பளிங்கில் திரள்மணி குன்றே. தெளிவளர் பளிங்கில் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக. வெளிவளர் தெய்வ கூத்துகள் தாயை. வெளிவளர் தெய்வ கூத்துகள் தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பேயே. வெளிவளர் தெய்வ கூத்துகள் தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. இவ்வாறு முதலில் பாராயண முறையிலும் அடுத்து பன்முறையிலும் பார்த்தோம். தற்போது சுத்தாங்க முறைக்கு வரும்போது இந்த 3 முறையில் எந்த முறையில் பாடினாலும் முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது அந்த சீர், அந்த வார்த்தைகள்
அந்த வார்த்தைகளில் உள்ள சொற்களில் உச்சரிப்பு, நெடில் குறில் இது போன்ற அம்சங்களை முதலாவதாக நாம் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு, இறைவன் மேல்நிலையில் இருந்தால் அந்த ராகத்தினுடைய அமைப்பும் மேலே நாம் செல்வதாக சஞ்சமத்தில் மேல் சஞ்சமத்தில் நாம் கொண்டு நிறுத்துவதாக சில பாடல்கள் அமைந்திருக்கும். அதுபோல கீழ்நிலையில் திருப்பாதங்களை குறிக்கும் போது நாம் இறங்கி வந்து திருவடி வணங்கும் முகமாக அப்படியும் பண்களில் அமைந்துள்ளது. எனவே அந்த இடங்களை எல்லாம் நாம் கவனித்து அதுபோன்று நாம் இசைத்தோமானால் இறைவனுக்கு விரைவில் அவருடைய திருவுருளை பெற முடியும் என்பதை அதன் மூலம் அறியலாம். எனவே பாடலை வாசிப்பதற்கு முன்பாக நன்றாக பாடலை படித்து உள்வாங்கிக் கொண்டு, நாம் அடிக்கடி பரிச்சயப்பட்ட பாடலாக இருந்தாலும் ஒரு முறை பாடலை பாடுவதற்கு முன்பாக பதிவுகளில் செல்லும் போது பார்க்க வேண்டும். இறைவன் திருமுன்பு பாடும்போது மிகவும் கவனமாக பிழை ஏற்படாத வண்ணம் அதை நாம் பாராயணம் செய்வது நல்லது. அது நமக்கு உகந்த பலனை தரும். எந்த பலனை வேண்டி நாம் பாராயணம் செய்கின்றோமோ அதற்கு உரிய வகையில் அந்த பாத்திரமாக நாம் அமைந்து உரிய வகையில் பாடினோமானால் அது இறைவனுக்கு நிச்சயம் சென்று சேரும் என்பதை இதன் மூலம் அறிய முடிகின்றது. திருமாளிகை தேவருடைய காலமானது 13ஆம் நூற்றாண்டு என்பது அறியப்படுகின்றது. திருவாவடுதுறையில் வாழ்ந்து தில்லையை வணங்கி இறைவனை தரிசனம் செய்து அவர் மிக சிறப்பாக இந்த திருமுறைகளை அருளி செய்துள்ளார். அதான் இசையில் மேம்பட்ட காலமாக அந்த 13ஆம் நூற்றாண்டு இருந்திருக்க வேண்டும் என்று மற்ற திருமுறைகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் இடும்போது இதுக்கு திரு இசைப்பா, இறைவனை பாடுவதற்கு சிறந்த இசை முழக்கங்களை கொடுக்கக்கூடிய பாடலாக அமைந்துள்ளது. தமிழில் நாம் மற்ற ஏனைய திருமுறைகளில் இல்லாத சொல் வழக்கம் இந்த சொல்லாட்சி இந்த திருமுறைகளில் அங்கங்கு காணப்படுகிறது. அதாவது இறைவனுடைய திருநாமங்கள் இந்த விளங்கி தோன்றும் முகமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருப்பது இந்த 9ஆம் திருமுறையின் சிறப்பு. எனவே பாடலை செல்வதற்கு முன் நன்றாக ஒரு முறை படித்து விடுவோம். நாம் அனைவருக்கும் பரிச்சயப்பட்ட பாடல் தான் திருமுறை. இந்த 9ஆம் திருமுறையின் முதற் பாடல் என்பதால் அனைவருக்கும் இது ஏற்கனவே தெரிந்த பாடலாக இருக்கும். பாடலை முதலாவதாக படித்து வருவோம். திருச்சிற்றம்பலம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கில் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அடிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துவல்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே. விளம்புதல் சொல்லுதல், அதாவது நாம் இறைவனுக்கு எது மாதிரி பூஜை செய்கின்றோமோ அது நமக்கு அது மாதிரி பலன்களை இறைவன் அருள்வார். நாம் ஒன்றி வழிபடும் போது நமக்கு அது வேண்டிய பலன்களை ஏதுவாக நமக்கு கிடைக்க செய்கின்றது. எனவே பாடல்களை கவனமாக செலுத்தும். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே. சுத்தான முறையில இப்ப பண்புறையில் எப்படி பாட ஆரம்பிக்கிறோம் அது போலவேதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒளி வளர் விளக்கே பண்புறையில் பாட ஆரம்பிக்கிறோம். ஒளி வளர் விளக்கே. அது போலதான் நீங்க சுத்தாங்கத்திலே ஆரம்பிக்கும். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே. இந்த ராகத்தினுடைய சாயல் பாத்தீங்கன்னா மேல் நிலையில பாடும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி கீழ் சச்சமத்துக்கு வரும்போதும் அழகா மேல் நிலைக்கு பாடும்போது
ஆ கீழ்ச்சிச்சத்தில் உணர முடியும். அதுபோல பாடல்கள்லையும் ஒளி வளர் விளக்கே உலப்பிலாவொன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே பண்ணல எப்படி பாடுறோமோ அது மாதிரி 2 தடவை திருப்பி பாடுறோம். அதாவது ஒரு முதல் தொடக்கத்துக்கு ஒரு ராக தாளங்களை சரி செய்து கொடுப்பதற்காக ஒரு அரை வரியில ஒரு நிறுத்தம் கொடுப்போம். உதாரணமா ஒளி வளர் விளக்கே, இது ஸ்டெப்ல கணக்கு கிடையாது, அந்த படியில கணக்கு கிடையாது, அடுத்ததுல எடுக்கணும். ஒளி வளர் விளக்கே உலப்பிலாவொன்றே ஒளி வளர் விளக்கே, அந்த அசை இன்னும் கொஞ்சம் கூட உலப்பிலாவொன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே. அந்த ஒரே வரியில பாத்தீங்கன்னாக்கா மேல்நிலைக்கு போறோம், அடுத்தது கீழே வளர்ந்து முடிக்கும். அது போலவேதான் நம்ம சுத்தகமா பாடும் போதும் ஒரு வரியை 2 தடவை பாடலாம், பொருள் மாறக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கணும். ஒளி வளர் விளக்கே உலப்பிலாவொன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே. ஏன் இந்த ஒப்புமை நான் காமிக்கிறேன்னு சொன்னா, பண்ணாங்கதமா உள்ளத்துக்கும் சுத்தாகமா உள்ளத்துக்கும் நான் இந்த ஒப்புமை ஏன் காமிக்கிறேன், இந்த பண்ணாகமா பாடும்போது சில பேருக்கு வரும் பாடிடுவாங்க, சுத்தாகமா பாடும்போது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நிலை வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, இந்த நிலை நினைக்க கூடாது, அது மாதிரி நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணாகமா பாடும்போது மட்டும் நமக்கு எளிமையா வந்துடுறது இல்லை. அது பயிற்சி பண்றோம். அப்புறம் நிறைய ஆலயங்கள்ல நம்ம பாட கேட்கிறோம். ஆனா சுத்தமா பாட நம்ம முயற்சி பண்றது இல்லை. அது ஒரு நிலை நம்மள்ட்ட இருக்கு. அந்த மாதிரி நிலை இல்லாம பாடி பார்க்கணும். சும்மா இருக்கும்போது, வாகனங்கள்ல செல்லும் போது, இது மாதிரி நமக்கு பயிற்சின்னா நம்ம உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பயிற்சி எடுத்தா மட்டும் அந்த இது வராது. அப்ப நமக்கு எந்த மாதிரி நேரங்கள் கொஞ்சம் ஓய்வா இருக்குதோ, வாகனங்கள் போகும்போதோ, பஸ்ல போகும்போதோ, மத்த அலுவலகங்கள்ல ஓய்வு நேரமோ, இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம அந்த இதை பாடி பார்க்கலாம். ஒருவருக்கும் கொஞ்சம் தொந்தரவு இல்லாம நம்ம தனியா இருக்கும்போது இது மாதிரியான பாடி பார்க்கலாம். அப்படி நம்ம பாடி பார்த்தோம்னா சில ராகங்களை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியும். ஒரு பாடலை கேட்குறீங்க, அப்ப இதே மாதிரியான சாயல்ல இருக்கு, இது என்ன ராகம் தான் அப்படின்னு நம்ம இது பண்ணணும். ஆகிரி ராகத்தை நிறைய பேர் கச்சேரிகள்ல பாடுறது இல்லைங்கிறதே ஒரு பெரிய ஒரு வருத்தமான செய்தி. கர்நாடக சங்கீதம் பாடக்கூடியவர்கள் ஆகிரி ராகம் அதிகபட்சம் பாடுவதே இல்லை, ஏன் பாடுவதே இல்லை. அப்படி அந்த தவறான, நான் ஏற்கனவே ஒரு பதிவுல முதல்ல சொல்லியிருந்த மாதிரி, இந்த ஆகிரி பண் பாடினால் உணவு கிடைக்காது என்பது ஒரு தவறான ஒரு நோக்கு அந்த கர்நாடக சங்கீதம் பாடக்கூடியவர்கள் இருக்கிறதுனால அந்த இது பண்ணல. நமக்கு அப்படி கிடையாது. அற்புதமான பதியங்களை இந்த இதுல ஞானசம்பந்த பெருமான் சுந்தரம் சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக நமக்கு 21 பண்கள் நமக்கு இந்த 21 பதிகங்கள் நமக்கு இந்த 9ஆம் திருமுறையில கிடைச்சிருக்கு நமக்கு. அதனால நம்ம இதை அழகா பாடலாம். உணவு பஞ்சம் ஏற்படாது. இறைவன் அன்னமயமானவன், அன்னம்பாலிக்கும் தில்லை அப்படின்னு சொல்றது போல நமக்கு அந்த குறை வராது. சிவனடியார்களுக்கு குறை வர இறைவன் சம்மதிக்க மாட்டான். அடியார்களுக்கு குறை என்றால் இறைவன் ஓடி வந்து அருள் செய்யக்கூடியவன். நமக்கு இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு காண்பிக்கிறது. எனவே இந்த ஒரு வரியை நம்ம திருப்பி பாடலாம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலாவொன்றே. நான் முதல்ல காட்டின ராகத்தினுடைய அசைவு அந்த மேல் சஞ்சமத்துக்கு போறது இந்த இடம் கவனிச்சு. இதையே 2 வரியில் 2 வரி 2 தடவை, ஒரு வரியை 2 தடவை பாடினாலும் இதே மாதிரி பண்ணும். ஒளி வளர் விளக்கே உலப்பிலாவொன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே
உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே தெளிவளர் பளிங்கில் திரும்ப 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 இதேதான் வரணும். அதனால ஒரு வரைக்கும் இந்த அழகை நம்ம காமிக்கணும். தெளிவளர் பளிங்கில் திரள்மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே சித்தத்துள் தித்திக்கும் தேனே தெளிவளர் பளிங்கில் திரள்மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அடிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக அடிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகள்தாயே வெளிவளர் தெய்வ கூத்துகள்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே வெளிவளர் தெய்வ கூத்துகள்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே இது சுத்தாகமான பாடல். இப்போ நமக்கு பண்ணாங்கத்துல பாத்தீங்கன்னா தாளத்துல பாடுறோம். இந்த தாளங்கிற அமைப்பு எது கொண்டு வச்சிருக்கிறாங்க? பாடலுடைய அளவை நெறிப்படுத்துவதற்காக. தாளமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடல் எடுப்பனா தாளம் இல்லைன்னு வச்சுங்க, அது இப்ப சுத்தாங்க மாதிரி தான். அது எவ்வளவு வேணாலும் பாடிக்கிட்டே போறோம். எவ்வளவு அந்த ஒரு ராகத்தினுடைய தன்மையை பொறுத்து அதை ஆலாபனம் பண்ணி அப்படியே இந்த பாடல்களை பாடிக்கிட்டே போறோம். ஆனால் பண்ணாங்கம் ஒண்ணு ஒடிச்சது எதுக்குன்னாக்கா, தாள அமைப்புகள் இருந்தால்தான் பாடலுடைய அளவு இந்த அளவில் இது நிறைவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக நமக்கு இந்த பன்முறை வச்சிருக்காங்க. எனவே இந்த முதற் பாடலை மட்டும் நான் பாடிருக்கிறேன். இன்னொரு பதிகத்திலிருந்து இன்னொரு பாடல் பாடி காமிக்கிறேன். இதை நம்ம ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்க முடியும். அதனாலதான் நம்ம இதை பாடி காட்டினது. முதல்ல இந்த பாடல் இன்னொரு முறையும் பாடுறேன். ஒரு வரி 2 தடவை பாடலாம். பன்முறையில பாடுற மாதிரி இதையும் வந்து பாடு. திருச்சிற்றம்பலம். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கில் திரள்மணிக்குன்றே அங்கங்கே ஒரு சில இடங்கள்ல நம்ம ராகத்தை கொஞ்சம் அசைச்சு காமிக்கணும். தெளிவளர் பளிங்கில் தெளிவளர் பளிங்கில் திரள்மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக தெளிவளர் பளிங்கில் திரள்மணிக்குன்றே சித்தத்துள்
தித்திக்கும் தேனே அடிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக அடிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகள்தாயை தொண்டனே தொண்டனே விளம்புமா விளம்பே தொண்டனே விளம்புமா விளம்பே நான் முதல்ல சொன்ன மாதிரி சுத்தாகத்துல பாடும்போது எந்தெந்த இடத்துலலாம் குறில் எந்தெந்த இடத்துல நெடில் எழுத்துக்கள் இருக்கோ அந்த இடங்கள் எல்லாம் கவனிச்சு அந்த அசை கொடுத்தோம்னாலே இந்த பாடல் முழுமையாக பாட முடியும். சுத்தாங்கிறது மிகவும் ரொம்ப சிரமமானது அல்ல. ஏன்னு கேட்டா இப்ப நிறைய நம்ம படிக்கணும் முற்றோதல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக துரிதமா போறதுக்காக வேண்டி நிறைய தாளங்களை பயன்படுத்துறோம். முதல்ல நாங்க பாட ஆரம்பிக்கிற நம்ம சுத்தாகமா தான் பாடும். அது சொல்ல போனா திருவாசகம் முழுமையும் சுத்தாகமாவே தான் பாடிட்டு இருக்கோம். இப்ப அப்ப தாளக்கட்டில பாடுறது முற்றோதல் அப்படிங்கிற ஒரு வசதி நேரமின்மை கருதி எல்லோரும் அந்த துரிதமா போறதுக்கான எடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட இந்த திருவாசகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தாகமா பாடினாங்க. திருவாசகம் முழுவதும் அந்த மோகன ராகத்தில் பாட வேண்டும். அதாவது மார்கழி புண்ணிய காலமா அப்படிங்கிறதுனால திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை போன்ற பாடல்களை இந்த பூபால ராகத்துல மற்ற விடியற் காலையில் பாட வேண்டிய ராகங்கள்ல அமைச்சு பாடிக்கிட்டு இருக்கோம். இரவு இந்த பொன்னூசல் மாதிரி இருக்கிறதுல நீலாம்பரி ராகத்துல அமைச்சு அது ஒரு சில பதிகங்கள் மட்டும் மாற்றி பாடினாலும் கூட அதிகபட்ச பதிகங்கள் நமக்கு மோகன ராகத்தில் பாடப்பெற வேண்டும் அப்படிங்கிறது விதி. எனவே இந்த சுத்தாங்க முறை என்பதை ஆனால் பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. அடுத்ததாக இரண்டாவது பதிகமாக அமைந்த கோயில் திருப்பதி, அது இப்ப முதல்ல வழிபட விளக்குன்னு சொன்ன மாதிரி இரண்டாவது உயர்குடி ஆடு, அதுவும் பஞ்சமப்பல் அமைஞ்சிருந்தா. இன்னொரு பாடல் இன்னொரு 2 பாடல்கள் கூட இந்த இதுக்கு நம்ம உதாரணம் பாடி பார்த்துக்கலாம். அப்ப இரண்டாவது பதிகத்துல முதல் பாடல் முதல்ல படிக்கிற நல்ல கவனமா பார்த்து. உயர்கொடியாடை விடை படலத்தின் ஓமதூம படலத்தில் பியர் நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சியரொளி மணிகள் நிறந்து சேர்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மயரருங்கமரரு மகுடம் தோய் மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்து அருளே. சில பாடல் பாத்தீங்கன்னாக்கா எழுத்துகள் ஒரு சொல்லோட இன்னொரு சொல்லோட சேர்ந்திருக்க சில எழுத்துகள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதம் பிரிக்கும் போது அதை பாடுறது பதம் பிரிச்சு அழகா நம்ம பாடி பார்த்துக்கணும். இப்ப இதை பாடும்போது உயர்கொடியாடை மிடைபடலத்தில் அந்த வரி முடிகிற இடத்துலயோ இது மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு எழுத்துக்களையும் ஓசை நமக்கு குறையக்கூடாது. ஒரு எழுத்து நமக்கு ஒரு ஓசை, ஒரு எழுத்தும் நமக்கு ஒரு மந்திரம். அதனால இந்த மந்திர சொற்களாகவே நமக்கு அமைந்துள்ளது திருமுறை பாடல். அதனால எந்த திருமுறையினுடைய பாடலாக இருந்தாலும் சரி, 9ஆம் திருமுறை கிடையாது, 1ஆம் திருமுறையில 12 திருமுறைகள் எதுல பாடினாலும் சரி, அந்த ஒரு எழுத்துக்கும் ஓசை வந்து அந்த எழுத்தை அலட்சியமா நினைக்கூடாது. கடைசி எழுத்து சில பேருக்கு அந்த பாடுறதே கிடையாது, அப்படியே ஒரு சைலண்டா கொண்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு எழுத்துக்கு முக்கியத்துவம். நமக்கு முன்னாடி நிறைய சாதித்தவர்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
அவங்க எந்த அளவுக்கு இசையில பாடும்போது, இல்ல சுத்தமா பாடும்போது, பேசும்போது கூட அந்த கடைசி எழுத்து வரை அந்த ஓசை குறையாமல் பாடியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இதை நம்ம நல்லா ஊன்றி கவனிச்சா தெரியும். இல்ல இனிமே கவனிக்கலாம். அந்த நம்ம பெரிய பாடகர்கள், திரைத்துறையா இருந்தாலும் சரி, சைவத்துல திருமுறை பாடல்களை பாடக்கூடிய அடியார்களா இருந்தாலும் சரி, ஓதுவாமூர்த்திகளா இருந்தாலும் சரி, அனைவருமே இந்த ஓசை குறையாமல் அந்த எழுத்தினுடைய ஒரு எழுத்தினுடைய ஓசை குறையாமல் பாடுபவர்கள் நன்றாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளார்கள். எனவே இந்த மந்திர விதிமுறைகள் மாறாம அந்த எழுத்தினுடைய ஓசை குறையாமல் பாடும். இப்ப இன்னுல இருக்கு நமக்கு முடியுது இந்த வரியினுடைய முக்கார் பகுதி, அதாவது அரை பகுதி. உயர் கொடியாடை மிடைபடலத்தின் ரெண்டு சொல்லி என்ன அப்ப அதுக்குள்ள ஓசை நம்ம கொடுக்கும். ஓமதூம படலத்தில் அப்ப அந்த சொல் அந்த இடத்துல அந்த உச்சரிப்பு நிக்கணும். உயர் கொடியாடை மிடை படலத்தில் ஓமதூம படலத்தில் உயர் கொடியாடை மிடை படலத்தில் ஓமதூம படலத்தில் பெயர் நெடுமாடத்து அகிப்புகை படலம் பெயர் நெடுமாடத்து மாடம் ஓங்கி இருக்கு, அதனால அந்த இடத்துல கொஞ்சம் சுதியை மேல கொண்டு போய் நம்ம சஜ்ஜம் வரைக்கணும். பியர் நெடுமாடத்து அகிப்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் பியர் நெடுமாடத்து அகிப்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சியரொளி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா சியரொளி மணிகள் சியரொளி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா சிற்றம்பல கூத்தா மயரரும் அமரர் மகுடம் தோய் மகுடம் தோய் மயரருங்கமரர் மகுடம் தோய் மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்து அருளே மலர்ச்சேவடிகள் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. இந்த சுத்தாகமா பாடிட்டு நம்ம சுத்தாகமா உங்களுக்கு மூன்றாவது நிலையா பாடி காமிக்கிறோம். அதாவது முதல்ல பாராயண முறையிலும் அடுத்தது பண்டாங்க முறையிலும் மூன்றாவது சுத்தாக முறையிலும் இப்ப நான் சொல்றேன். ஆனால் வந்து சுத்தாகமா பாடி பண்ணமைப்புல பாடுறது நாங்க ஒரு வழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். யாருமே பாடுறது சுத்தாகமா முதல்ல பாடுவாங்க, அப்படியே அதே பண்ணல அதே ராகத்துல அமைச்சதுனால பன்முறையா பாடும்போது அந்த இது பாடுவேன். குறிப்பா குறிஞ்சி பண்ணல உள்ள பாடல்கள் ஹரிகாம்போதி அப்படி பாடும்போது, அடுத்தது காம்போதியில ஒரு பாடல் நல்ல ஆலாபனம் பண்ணி ராக ஆலாபனைகளை கொடுத்து நல்ல சுத்தாகமா பாடிட்டு அடுத்து ஒரு காலத்துல பாட ஆரம்பிக்கும். அது ஒரு கச்சேரியில கேட்கறதுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். ஆனால் இறைவணக்கத்துக்கு நம்ம பாடும்போது, இறைவன் திருமணத்துக்கு பாடும்போது அமைதியா பாடணும் அப்படிங்கிறது நமக்கு வழக்கத்துல இருக்கு. அங்க கைத்தாளமிட்டே பாடலாம்.
தப்பு இல்லை. கையில் தாளம் வைத்திருப்போம்னு சொல்லி திருமுறைகள்ல வருது. மிக நல்ல வீணை தடவின்னு வருது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறது. அதனால இறைவன் இசைமயமானவன். அதனால தாளமிட்டு பாடக்கூடாதுங்கிறது ஒரு வழக்கம் இல்லை. நாங்க சிவபூசைகள்ல நிறைய கலந்துட்டு இருக்கோம். சிதம்பரம் பகுதி பாத்தீங்கன்னா சிவபூசை பாடும்போது திருமுறை பாடுவது அந்த 12 திருமுறைகளும் பாடுவாங்க. பூஜைக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு பஞ்சபுராணமாவது பாடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா தாளமே வச்சிருந்தா தாளம் வச்சு பாடுறது உண்டு. தற்போது அந்த கால நிலை யாருக்கும் கிடைக்கல. அந்த ஒரு வயசானவங்க அப்படிப்பட்டவங்க யாருமே இப்ப இல்லை. சிவபூஜை எடுத்துறவங்க கூட பஞ்சபுராணம் சுத்தமா பாடிட்டு முடிச்சுக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனால் நான் சிறு வயதுல இருக்கும்போது எங்க ஆசிரியர் நிலையில இருந்தவங்க, எங்க ஆசிரியர் போல சிவபூஜை பண்ணக்கூடிய அன்பர்கள் சிவபூஜை அடியார்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கையில தாளம் வச்சு அந்த பூஜை அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் முடிச்சு அர்ச்சனைகள் முடிச்சுட்டு போற்றி அர்ச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த திருமுறைகள் பாடும்போது தாளம் வச்சு பாடுறதே உண்டு. சன்னதிகளை பாடுறோம் இல்லையா? அப்போ நம்ம ஆன்மார்த்த மூர்த்திக்கு பாடும்போது அதை செய்யலாம். மற்றவர்கள் வீடுகள்ல பாடும்போது இடையூறா இருக்கும் நாம கருதுறதுனால தாளம் விட்டு பாடாம இருக்குமே தவிர தாளம் போட்டு பாடக்கூடாதுங்கிறது ஒரு இதுல இல்ல. ஆனா அந்த வழிபாடு அமைதியா இருக்கணும். யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடாது. இறைவனுக்கும் போய் சேரும். அதனால கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிறோம். எளிமையா பாடலாம். தாளத்தை மேல வேகமா போடாம மெதுவா பாடுங்க. இப்ப இதுல நம்ம பாராயண முறையில பாடணும்னாக்கா உயர் கொடியாடை மிடைபடலத்தின் ஓமதும படலத்தில் உயர் கொடியாடை மிடைபடலத்தின் ஓமதும படலத்தில் பிய நெடுமாடத்து அகிப்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் பிய நெடுமாடத்து அகிப்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சியரொளி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா சியரொளி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மயரரும் அமரர் மகிழந்தோய் மலர்ச்சே வடிகள் என் மனத்து வைத்தருளே மயரரும் அமரர் மகிழந்தோய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே உங்களுக்கு தாளம் தப்பாம வரதுக்காக தான் இந்த எளிமையான நடை நமக்கு. இப்ப திசரத்திலேயே இது திசர நடை, அதாவது ஆதி தாளம் தான். நடை பார்த்தீங்கன்னா திசர நடை அப்படின்னாக்கா உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில் பிய நெடுமாடத்து அகிப்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சியரொளி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மயரரும் அமரர் மகிழந்தோய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே அடுத்து பண்ணாங்கமா அமைந்துள்ளது, அதை நம்ம பாடலாம். உயர் கொடியாடை உயர் கொடியாடை மிடைபடலத்தில் உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில் உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில் பிய நெடுமாடத்து பிய நெடுமாடத்து அகிர்புகை படலம் பிய நெடு மாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சியரொளி மணிகள் நிறந்து சேர் கனகம் சியரொளி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா
சியரொளி மணிகள் நிறந்து சேர்கனகம் நிறைந்த சிற்றம்பல புத்தாக மயரரும் அமரர் மயரரும் அமரர் மகிழந்தோய் மலர் மயரரும் அமரர் மகுடந்தோய் மலர் சேவடிகள் எல் மனத்து வைத்தருளே மயரரும் அமரர் மகுடந்தோய் மலர் சேவடிகள் எல் மனத்து வைத்தருளே ஏ மீண்டும் சுத்தானத்துக்கு வர பாருங்க. உயர் கொடியாடை மிடை படலத்தில் உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதூம படலத்தில் ஓமதூம படலத்தில் உயர் கொடியாடை மிடை படலத்தில் ஓமதூம படலத்தில் பியநெடு மாடத்து பியநெடு மாடத்து அகிற்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் பெரும்பற்ற புலியூர் பியநெடு மாடத்து அகிற்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சியரொளி மணிகள் நிறந்து சேர்கனகம் சியரொளி மணிகள் நிறந்து சேர்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா கூத்தா சிற்றம்பல கூத்தா மயரரும் அமரர் மகுடம் தோய் மயரரும் அமரர் மகுடம் தோய் மலர்த்தேவடிகள் மகுடம் தோய் மலர்த்தேவடிகள் என் மனத்து வைத்தருளே என் மனத்து வைத்தருளே மலர்த்தேவடிகள் என் மனத்து வைத்தருளே. இப்ப நம்ம சொல்லு எப்படி அவசியமா அந்த மாதிரி சுதி எந்த சுதியில நம்ம பாடுறோமோ அந்த சுதியோடு இணைஞ்சு அந்த சுதி குரலுக்கு எந்த சுதி ஒத்து வருமோ ஒரு கட்டையாகட்டும் ஒன்றரை கட்டையாகட்டும் அதை முதல்ல நெறிப்படுத்திக்கணும். சுதியோட வச்சு பாடுறதுக்கு முதல்ல நம்ம பழகிக்கணும். அது இருந்ததுன்னா நமக்கு அந்த பக்கவாதி கூட வயலின் கூட அது இந்த சுதிக்கு அப்புறம்தான். அதனால நமக்கு ஆதாரம் சுதி. சுதி மாதா லயம் பிதா சொல்லுவாங்க. அது போல இந்த சுதி அவசியமானது. இப்ப இந்த சுத்தாகம பாடல்ல என்ன ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கொண்டு கூட்டி பாட முடியும். இப்ப கடைசி வரிகள் பாத்தீங்கன்னா மலர்ச்சிய வடிகள் என் மனத்து வைத்தருளே அப்படின்னு வர்றதுல நம்ம என்ன பண்றோம், அந்த மலர்ச்சிய வடிகள் மனத்து வைத்தருளே அப்படி நம்ம கொஞ்சம் அந்த பொருள்படுமாறு நம்ம பாட முடியும். அதனால அந்த வசதிகள் இருக்கு. தாளத்துலனாக்க ஒரு கட்டுக்குள்ள நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கணும். மறுபடி கொண்டு கூட்டி அதுல பாடுறதுக்கு சிரமம். நிறைய பாடல்கள் அது அமையாது. ஆனால்
சுத்தாங்கத்துல நம்ம ஒரு சொல்லோட இன்னொரு சொல்ல சேர்த்து கொண்டு கூட்டி பாடுதல் அப்படிங்கிறது முறை. அது மாதிரி அந்த இதை இதுல பாட முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்ததாக திருப்பல்லாண்டு நமக்கு பஞ்சம பண்ணலாம் அமைஞ்சிருக்கனால திருவிசைப்பா 2 பாடலை பார்த்தோம். திருப்பல்லாண்டுல அந்த முதல் பாடலை கூட நம்ம பாடலாம். மண்ணுகத்தில்லை அந்த ஒரு பதிகம் மட்டும் சேந்தனார் அப்படிய திருப்பல்லாண்டு நமக்கு 13 பாடல்கள் மொத்தம். அந்த பல்லாண்டு நமக்கு ஒரு பதிகம் மட்டும் நமக்கு அந்த சேந்தனார் பாடி கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு பெரிய ஒரு தவம் அது. முதல்ல நம்ம பாராயண முறையில் பார்த்தோம்னாக்கா, மண்ணுகத்தில்லை வளகனம் பத்தர்கள் வஞ்சகர் போயகல, மண்ணுகத்தில்லை வளகனம் பத்தர்கள் வஞ்சகர் போயகல, பொன்னில் செய்மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க, பொன்னில் செய்மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க, அன்னநடை மடவாளுமை போ அடியோமக்கருள் புரிந்து, அன்னநடை மடவாளுமை போல் அடியோமக்கருள் புரிந்து, பிள்ளை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே, பிள்ளை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. இது நம்ம பாராயண முறையில பார்த்திருக்கோம். அடுத்தது பன்முறையில மண்ணுகத்தில்லை, மண்ணுகத்தில்லை வளகனம் பத்தர்கள், மண்ணுகத்தில்லை வளகனம் பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல, மண்ணுகத்தில்லை வளகனம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல, பொன்னின் செய் மண்டபத்து, பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து, பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க, பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க, அன்னநடை மடவாள், அன்னநடை மடவாள் உமைகோன், அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கருள் புரிந்து, அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கருள் புரிந்து, பிள்ளை பிறவி அறுக்க நெறி தந்த, பிள்ளை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு உருதுமே, பிள்ளை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு உருதுமே. சம்பரம் சுத்தாகமா பண்ண மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள், மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல,
வஞ்சகர் போயகல பொன்னில் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து பொன்னில் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்கு புவனி எல்லாம் விளங்கு அன்னநடை மடவாள் உமை கோன் அன்னநடை மடவாள் உமை கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து உமை போல் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியறுக்க பின்னை பிறவியறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு உருதுமே பின்னை பிறவியறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு பல்லாண்டு உருதுமே பல்லாண்டு குருதுமே ஆ அப்படி நிறைவு செய்யணும். அதனால மீண்டும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல் சொற்கள் அந்த கட்டளைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். தாளத்துக்கு அமைச்சு பாடணும்னாக்கா எந்த தாளத்துக்கு ஏதுவாக இருக்கும். சிலது ரூபக தாளத்திலையும் போடலாம். இப்ப நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு அருளி செய்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது ரூபக தாளத்துல பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. கண் போலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவாள் புணர் கூருடையான் மிகு வீடோடை மால்விடையாம் பெண் பொலிமா மதிசே தரு செஞ்சடை வேதியல் ஊர்கள் பொழில் சூழ் பனந்தாள் திருத்தாழகை இச்சரணி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பள்ள பாடுறது பாத்தீங்கன்னாக்கா, மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேழங்களால் துரிசே செய்யும் தொண்டன் ஏமே அந்தரமால் விசுங்கில் அழகானை அருள் புரிந்தேதும் தரமோ நெஞ்சமே நொடிக்காமலை உத்தமனே. இந்த உதாரணத்தை எதுக்கு சொன்னோம்னா, அந்த கட்டளை அமைப்பு அதுக்கு ரூபக தாளத்துக்கு ஏதுவாக இருக்கு. ஆனால் இந்த பதிகங்கள் நமக்கு ஆதி தாளத்தை பாடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அடுத்ததாக காந்தார பண்ணி இன்னொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். எனவே பஞ்சம பண்ணில் பாடுவது எவ்வகையிலும் நன்மையே பயக்குமே தவிர ஏனைய காரணங்கள் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது போல் நமக்கு அமையாது. இறைவன் திருவருளே புரிவானே தவிர அடியாருக்கு இடர் ஏதும் நடைபெறாது என்பதை சொல்லி பஞ்சம பண்ணை பாடி பயன்பெறுவோமாக. பயிற்சி முதலில் முயற்சி, பின் அதையே பயிற்சியாக கொண்டு செய்யும் போது நமக்கு திருவினையாக்கும், முயற்சி திருவினையாக்கும் என்பது போல நாம் இறைவன் திருப்பாடுகளை எந்த பதியமாக இருந்தாலும் ஓதி பயன்பெறுவோமாக, உய்வு பெறுவோமாக.
நன்றி. நந்தமருகுரன் அறக்கட்டளைக்கு எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியினையும் மீண்டும் ஒருமுறை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய